அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைய பயிற்சி நற்புலரி. 9th சென்ஸ் ட்ரைன்சன்ஸ் கன்சல்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணைய பயிற்சி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு எனக்குள் ஒரு தலைவர். இந்த தலைப்பின் கீழ் இந்த மாதத்தின் முதல் நாள் முதல் மிகச் சிறப்பாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிக சிறப்பாக தங்கள் கருத்துக்களை வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமையை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இவர் முதுகலை ஆசிரியர், கணிதவியலில் எம்எஸ்சி, பிஎட், எம்ஃபில், எம்ஏ ஹிந்தி பட்டதாரி. தமிழின் மேல் பேரார்வம் கொண்ட ஒரு ஆசிரியர். உலக சாதனை வேட்டியில் திருக்குறள் எழுதி படைத்துள்ளார். பல விருதுகள் வாங்கியுள்ளார். அதில் அப்துல் கலாம் சாதனையாளர் விருது போன்ற பல விருதுகள் பெற்றுள்ளார். தமிழ்துறை ஆர்வத்தில் காரணமாக கவிஞர், பேச்சாளர், நடுவர், நகைச்சுவை, விளையாட்டு ஆர்வம் போன்றவற்றில் பேரார்வம் கொண்டவர். இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரர். நற்புலரி ஆரம்பித்த முதல் நாளிலிருந்து இன்று வரை தொடர்ந்து நற்புலரிக்கு பேராதரவை தந்து வரும் நபர். இப்படிப்பட்ட பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான இன்றைய ஆளுமை நம் அனைவருக்கும் பரிச்சயமான நபர். கேஆர்பி நித்யாதேவி ஆசிரியர் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நற்புலரியும் நானும் பெருமிதம் கொள்கிறோம். மேம், திஸ் ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். ப்ளீஸ் வெல்கம் மேம். யூ கேன் ஸ்டார்ட் மேம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நான் எனக்குள் ஒரு தலைவன் என்ற தலைப்புல இன்னைக்கு ஒரு கவிதையா கொடுக்கலான்னு தான் வந்திருக்கேன். அதனால உங்களுடைய செவிகளை எல்லாம் அதற்கு ஏற்றாற் போல தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நற்புலரி வேளையிலே எனக்குள் ஒரு தலைவன் என்ற தலையங்கத்தில் உரையரங்கம் நேரடி நிகழ்வாய் எண்ணி உரைக்குள் செல்லும் இந்த வாள் உரைக்குள் வெளியே புறப்படுகிறது. இருகை தாங்கி பிடித்து கொள்ளும் சபையோர் அனைவரும் எனக்குள் பல தலைவர்கள், அதற்கு அடித்தளம் என் உதிரம் கலந்து நினைவில் நீங்கா இடம் பிடித்துள்ள என் அப்பாவே என் தலைவனாய் ஏற்று மகிழ்ந்து பேசுகின்றேன். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு என்பதை உணர்த்தும் அந்த பாரதியின் வரிகளை நிதம் போதிப்பாய். போதி மரமென புத்தனுக்கு மட்டுமல்ல, இந்த பித்தனுக்கும் கூட. பாவம் செய்யாதே நீ நெஞ்சே என்ற பாடலை நிதம் என் மனதில் விதைப்பாய் விதையென. பிள்ளை பிராயம் நான் எழுதும் அவயம் என் கரமதில் திருவள்ளுவர் குளவியென திருக்குறள் உருவில் பாடல் ஒன்றை எழுதி அதற்கு நீ தாளாட்டு பாடுவதற்கு தாயென அழைத்திடுவாய். மு. வரதராஜனார் அவர்கள் உரை என் கரமதில். விக்டோரியா மகாராணி நீ என சொல்லி வளர்த்தாய். ஏனென்றால் காலையில் கண் விழித்த புத்தகத்தை உனக்கு கரமதில் தந்த நினைவில் நானும் மகாராணியாகத்தான் வளர்ந்தேன். புத்தக சாலையின் ஊடே உன்கரம் பிடித்து அப்பா எக்கச்சக்க நூல்கள் வாசித்து சென்ற தருணம் இது. அது நான் காட்ட எனக்கு இவ்வளவு வசதி எல்லாம் வாங்கித்தர. இருப்பினும் காந்தியின் சுயசரிதை, மு. கருணாநிதி அவர்களின் குறளோவியம், திருக்குறள் கதை வடிவில் அவர்களின் புத்தகங்கள் எல்லாம் வாங்கி வாசித்து இன்றும் என் புத்தக ஆலயத்தை அலங்கரிக்கும் உன் முகம் அகம் இரண்டும் காட்டி. நினைவிருக்கிறதா அப்பா?
நானும் நீயும் எங்கோ ஒரு பட்டிமன்ற நிகழ்வு. நீ சாலமன் பாப்பையா அவர்களின் அரங்கத்தில் பேச்சாளராய், நானோ பேச்சுலராய், அதாவது ஸ்பின்ஸ்டராய். கவனித்த அவ்விளைவு ஒரு நிகழ்வு கொரோனா காலமதில். மாமியாரின் தலையில் உலக்கையை அடித்து நகையை பறிக்க முயற்சி என்று செய்கையில் கூற மாற்றணியினர். மருமகளாய் நான் கூறிய பதில் இது. இல்லங்க, உங்க அம்மா தவறாய் எண்ணி தலையில் அடி வாங்கி மயக்கத்தில் பேசுகிறார். நம் பெண் குழந்தை பூப்பெய்தி உள்ளார். அவளுக்கு அருகில் உலக்கையை நாம் இட்டு நம் சொந்த நகைகளை கழற்றி அலங்கரிக்க கேட்டேன் என்று கூறிய விடயம் இன்றும் என் மனதில் உள்ளனவும் போல் பேசிய நினைவு நீங்காமல். பெண்களின் விடுதலை போராடிய பல தலைவர்களின் கதைகளில் சொற்பத்தை என்னுள்ளே பெரியாராய், காமராஜராய், பாரதிதாசன் வரிகளில் திளைத்த தருணம் இன்றும் எனக்கு நினைவு. இதுபோல 2-3 நிகழ்வினை சொல்ல வேண்டும் உங்கள் முன். 2-3 நிகழ்வுகளை சொல்ல வேண்டும் உங்கள் முன். எனக்குள் ஒரு தலைவன், என் தலைவன் பற்றி பேச வாய்ப்பு இப்போது. அப்பா இஸ் மை ஒன் அண்ட் ஒன்லி ஹீரோ இன் மை லைஃப். யா. ஓர் இரவு 12 மணி அளவு நேரம். நகைகள் அதிகம் அணிந்து நிற்கும் நித்யாவின் நிலைமை. தனியே ராஜபாளையம் பேருந்து நிலையம். கொழுந்தனார் என்னை அழைக்க வர தாமதம். 10 நிமிடம். இதற்குள்ளாய் எவனோ ஒருவன் நகையில் கண், புகையில் திருடனாய் அருகே வர உடனே என் தந்தையின் யோசனை எனக்கு போதனை. பலகார கடையில் எவனோ பலகாரம் வாங்குகிறான். நானோ அவனை என்னங்க எவ்வளவு நேரம் பலகாரம் வாங்க, என்னங்க எவ்வளவு நேரம் நீங்கள் பலகாரம் வாங்க. அவன் குழம்பிட்டான், இவன் கிளம்பிட்டான். அவ்வளவுதான். அப்பாவின் யோசனையில் எனக்குள் ஒரு தலைவன். மற்றொரு நிகழ்வு. மழை நேரம். மழையின் ஊடே பேருந்து நிறுத்தம். குடையில்லா வருத்தம். புகையின் ஊடே நிற்க மனம் கசந்துத்தான் ஒரு பேருந்தின் உள்ளே நான். நடத்துனர் வந்து, இறங்குங்கள், இந்த பேருந்து கிளம்ப தாமதம் 1/2 மணி நேரம். சரி, பரவாயில்லை, என் தந்தை வந்தவுடன் சென்று விடுகிறேன் என்றேன். சரி என்றார். குறிப்பு: தந்தை வந்தவுடன் அல்ல, மழை நின்றவுடன். மனதிற்குள் மத்தாப்பு அக சிரிப்பு. தற்போது எனக்கு ஒரு ஆபத்து. தனியே ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்தில் காத்திருப்பு. நேரம் கணவர் வரும் வரை கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும் போல. சனிக்கிழமை வேலை. எனக்கோ கோயில் செல்லவில்லை என்ற ஒரு வருத்தம். எனக்கும் நண்பர்களையும் அவர் சிறப்பாய்த்தான் அமைத்து தந்துள்ளார் என்ற வரிசையில் திருச்சியில் இன்று வசித்துக் கொண்டிருக்கும் விவேகானந்தன் ஐயா அவர்களிடம் நான் கேட்டேன், இங்கு ஏதாவது தங்குவதற்கு இடம் உண்டா, எங்கே என்று கேட்டார். அனைத்தும் அரட்டைப்பட்டியிலே கேட்கப்பட்ட கேள்விகள். மேடம், நீங்க பக்கத்து தெருவில் இருக்கும் ஒரு கோயில் இருக்கிறது, வீர ஆஞ்சநேயர் கோயில். அங்கே சென்று கோயிலை கண்டு மகிழலாம். மீண்டும் நீங்கள் உங்கள் கணவர் வரும் வரை காத்திருக்கும் நேரமும் முடிவடைய ஏதுவாக இருக்கும் என்று எனக்கு பதில் தந்தார். முக்கியமாக கப்பு முக்கியம் பிகிலு. ஆனா இன்றைக்கு பெண்களின் பாதுகாப்பு மிக முக்கியம் என்பதை போல அந்த விவேகானந்தர் நண்பர்
சொல்லி மீண்டும் இங்கிருக்கும் ஒரு மற்றொரு நலம் விரும்பியையும் சொல்ல முற்படுகின்றேன். அனைவரும் நலம் விரும்பிதான், ஆனாலும் ஓரிரு பருக்கைகளை பிதுக்கி பார்த்துத்தான் சோறு வெந்ததா என்று பார்ப்போம். அப்படித்தான் சிலரை மட்டும் நான் இங்கு கூற முற்படுகின்றேன். அவர் யாரு தெரியுமா என்று பார்க்கிறீர்களா? அவர் யாரும் இல்லை, நேற்று நம் பயிற்சி தளத்தை அலங்கரித்த திரு மேஜர் நாராயணன் ஐயா அவர்களைத்தான் நான் இங்கு கூற விரும்புகிறேன். இவர் என்ன செய்தார் என்றெண்ணுகிறீர்களா? அவர் என்னை தலைவராய் ஆக்க முயற்சி செய்தாரே. எனக்குள் இருக்கும் தலைவரை அங்கு அவர் உத்வேகமாக எடுத்து விலக்கி கொடுத்தாரே, அதைத்தான் நான் கூறுகிறேன். எப்படி? ஓர் தளம், அங்கே என்னை நெறியாளிகை செய்ய அழைத்து நடத்திய நிகழ்வு இன்றளவும் என் மூளையில் உற்சாக வரிகளாய் ஒளிரிக் கொண்டிருக்கிறது. நான் அந்த நிகழ்வின் ஊடே இதுவரை 3 நேரடி நிகழ்வில் நெறியாளிகை செய்த அந்த தருணம், அதற்கு அடித்தளமாக அமைந்த அந்த நிகழ்வு, அதற்கு வாய்ப்பு அளித்து தந்த அந்த திரு மேஜர் நாராயணன் ஐயா அவர்கள். இந்த பேச்சு புயல் அன்று பேச்சு புயல் என்று அந்த பத்திரிகையில் இடம்பெற்ற அந்த தருணம் என்ன செயல், நன்றியுடன் இருப்பேன் என்று சொல்கின்றேன். இதோ என் கரமதில் இன்று அலங்கரித்து கொண்டிருக்கும் இந்த கை கடிகாரத்தை வழங்கி என்னுடைய குடும்பத்தினரையும் அவர்களுடைய திறமையும் வெளிவர வேண்டும் என்பதற்காக நாங்கள் தந்த ஒரு பேச்சிற்காக கிடைத்த ஒரு பரிசாக தந்த சுந்தர் ஐயா அவர்களையும் இத்தருணத்தில் நினைவு கூறுகின்றேன். இவர்கள் போன்ற ஒரு மாபெரும் மனிதர்கள் எல்லாம், இன்னும் எத்தனையோ நபர்கள் எல்லாம் என் ஊடே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை விடயத்திற்கும் ஒரு காரணமாக இருந்த என் உதிரமான என் அப்பா. மாபெரும் தமிழ் கனவு, பணத்தோட்டம் என்ற 2 புத்தகங்களை நான் வாசிக்கக்கூடிய தருணம் கிடைத்தது. எனக்கும் அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட அறிஞர் அண்ணா அவர்களுக்கும் ஒரு தொடர்பு இருந்தது. அதனை நான் வியந்து கண்டேன். என்னுடைய பேச்சிற்கும் என்னுடைய குணத்திற்கும் அவருடைய அந்த தெய்வ பக்திக்கும் ஒவ்வொரு தருணத்தில் அவர் செய்த லீலைகளுக்கும் இடையே எனக்கு ஒரு தொடர்பு இருந்தது. இதனை எல்லாம் என் சிறு பிராயத்திலே என் தந்தை என்னிடம் சொல்லும் பொழுது நான் ஒரு விளையாட்டு குழவி என இருந்து விட்டேன் என்று நினைக்கின்றேன். நான் இப்போது நான் எண்ணி பார்க்கின்றேன், ஆஹா, பிள்ளையார் கோயிலுக்கே சென்று பிள்ளையாரை வழிபடுவாராம் அறிஞர் அண்ணா. அவருக்கு மிகவும் பிடிக்குமா. அப்படிப்பட்ட அந்த ஒரு விநாயகர் எனக்கும் மிகவும் பிடிக்கும். அப்பா, எனக்கு நண்பர்கள் என்றால் அவர் யார் தெரியுமா? பிள்ளையார் தான் முதல் நண்பர். தினம் ஒரு செம்பருத்தி பூவுடன் நான் அவரை காண ஓடோடி செல்வேன் தெரியுமா. தனியே அவரிடம் அமர்ந்து பேசி வருவேன். அவரும் என்னிடம் பேசுவார். இன்று நடந்த அத்தனையும் நான் கூறுவேன். அவரும் காதருகே கேட்பார். யானை காதல்லவா, மிகப்பெரிய காது இருக்கும் அல்லவா, அப்படி கேட்டுக்கொள்வார். இப்படி எனக்குள்ள அண்ணாவை போல் இருக்கக்கூடிய அந்த என்னுள்ளே இருப்பது எனக்கு தெரிந்தது. முக்கிய குறிப்பு, எனக்கு காந்தியடிகளை மிக மிக பிடிக்கும். ஏனெனில் அவருடைய சுயசரிதை ஏன் அவருடைய சுயசரிதையில் தன்னை மறைத்துக் கொள்ளாமல் அவர் அத்தனை விடயங்களையும் அவர் வெளிப்படையாக விவரித்த அந்த தருணம். எப்பொழுது அந்த புத்தகமதை என்னுடைய தந்தை புத்தகாலயத்திலிருந்து எனக்கு விலை கொடுத்து வாங்கி தந்தாரோ அப்பொழுது இருந்து அந்த புத்தகத்தை என் கையருகே வைத்துக் கொண்டே உரையாடி கொண்டிருப்பேன். அவர் நம் மக்களின் சுதந்திரத்துக்கு நாம் போராடிய பாங்கு, அவரை போல அவருடைய பிறந்த தினத்தங்களை எல்லாம் நான் எழுதி வைத்துக் கொள்வதுண்டு. 2/10/1869. இவருக்கும் நேரு அவர்களுக்கும் மிகப்பெரிய உறவு இருப்பதாக கூறுவார் அப்பா. அப்பொழுதும் நான் எழுதி கொள்வேன். 14/11/1889 என்ற அவரின் பிறந்த தினத்தையும் நான் எழுதி கொள்வது வழக்கம். இவர்களின் பிறந்த தினத்திற்கு அருகே என்னுடைய பிறந்த தினத்தையும் நான் எழுதி கொள்வேன். 2/7/1982 எழுதி வைத்து அழகு பார்த்த தருணம் தான்.
ஏதோ ஒரு தருணம் கல்லூரியில் இந்த கல்வியெல்லாம் தனி உடைமையாக்கப்பட போகிறது, எட்டா கனியாக மாறப்போகிறது, ஏழை எளியவருக்கதென்றெல்லாம் ஒரு போராட்டம் நடைபெற்ற தருணம். அந்த கல்லூரி பிரயாணத்திலே நாம் என்ன செய்தோம் என்றால் ஒரு போராட்டம் நடத்தினோம். ஓரிரு வருடங்கள், ஒரு 3 செமஸ்டர் அளவுக்கு எங்களுடைய போராட்ட வாழ்க்கை சென்றது. அப்பொழுது நான் பேசிய அந்த உரை வீச்சு இன்றளவும் என் மனதில் ஆணித்தரமாக பதிந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா எஜுகேஷன் அப்படின்ற வேர்டை எழுதுனீங்கன்னா தெரியும், EDUCATION. இந்த எஜுகேஷன் கல்வி என்பது அந்த கல்வியில் இருக்கக்கூடிய ஆங்கில எழுத்தில் உள்ள உயிரெழுத்துக்கள் AEIOU. இந்த வவ்வல்ஸும் அதுலதான், வாழ்க்கையும் அதுலதான், உயிரெழுத்தும் அதுலதான், நம்ம உயிரும் அதுலதான். அப்படிப்பட்ட அந்த கல்வி தனியுடைமை ஆக்கப்படக்கூடாது, அரசாங்க சொத்தாகவே இருந்து ஏழை எளியோருக்கு இன்றளவும் பயன்பட வேண்டும் என்ற அந்த போராட்ட களத்தில் குதித்த நினைவு எனக்கு இருக்கிறது. அப்பொழுது எனக்குள் இருக்கக்கூடிய அந்த காந்தியை வெளிப்படுத்திய என் தந்தையை நான் நினைவு கூறுகின்றேன். தேச தந்தையை சொல்லிக் கொடுத்த எனது தந்தையை நான் நினைவு சொல்ல விரும்புகின்றேன். இத்தருணத்தில் என்னை நான் ஓர் வீரமங்கையாக, இந்த உலகமே போற்றும் தலைவராக நினைத்து நடக்கும் காலம் அதிகமாக உள்ளது. இப்படி இருக்கும் பொழுது நாளை நான் ஒரு தளத்தில் எனக்குள் இருக்கும் ஒரு தலைவனை பற்றி உரையாட்ட வேண்டும் என்று என் கணவருடன் உரையாட்டி கொண்டிருந்தேன். நேற்று உனது தலைவர் யார் என்று கேட்டார். நான் குடும்ப தலைவர் என்று நீங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். குடும்ப தலைவரை பற்றி பேச சொல்ல மாட்டாங்க, எனக்குள் ஓர் தலைவனை பற்றி தான் பேச சொல்லி இருக்கிறாங்க. அப்ப நீ யாரை பற்றி பேசுவாய்ன்னு கேட்கும் பொழுது எனது தந்தை என்று நான் கூறினேன். அதற்கு இவர் ஒரு புன்னகை பூத்து விட்டு கேட்டார் என்னிடம், உனது தந்தையை பற்றி பேச போகிறாயா? அது சாலச் சிறந்ததாக இருக்குமா? உலகம் போற்றக்கூடிய மாபெரும் மேடைகளில் மிகவும் பிரபலமான ஒரு நபர்தான், அவரை பற்றித்தான் நீ பேச வேண்டுமே தவிர உனது தந்தையை பற்றி பேசுவதற்காக அந்த வாய்ப்பு தரவில்லை என்று சொன்னார்கள். அப்படியா? அப்படி இருக்குவதற்கு இத்தகைய தலைமை பண்புகளை எல்லாம் எனக்கு விதைத்திட்ட என் தந்தையை பற்றி நான் பேசாமல் வேறு யாரை பற்றி பேசினால் இது பொருத்தமாக இருக்கும்? ஓரிரு தலைவர்கள் எனக்குள் இருந்தால் நான் பேசிவிடலாம். ஆனா 1000 தலைவர்கள் அல்லவா எனக்குள், என் உதிரத்துக்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நினைத்து அவரிடம் முறையாற்றினேன். ஏதோ செய் என்றார். நான் சொன்னேன், உலகத்தையெல்லாம் சுற்றி வந்த முருகனை காட்டிலும் தனது தாய் தந்தையே உலகம் என சுற்றி வந்த விநாயகருக்குத்தானே மகிழ்வு, அவருக்கு தானே அந்த கனி கிடைத்தது. மாங்கனி என்று அழைக்கும் தந்தையை பற்றி பேசவிருக்கிறாய் என்று நினைக்கிறேன். சரி நினை, அப்பா உலகையெல்லாம் காற்றிய ஒரு உன்னத மனிதன், அவரை பற்றி தான் நான் பேசுவேன் என்று நான் சொன்னேன். இங்கு இருப்பவர்களுக்கு கூட வியப்பு ஏற்படலாம். இத்தகைய ஆளுமையை உருவாக்கிய அந்த உதிரம், தினம் தினம் என்னுடன் பயணித்துக் கொண்டிருந்த அந்த உதிரம், நான் இன்றளவும் நேரத்தை விரயம் செய்யாமல் ஒரு கடமையாற்றும் கண்ணியமான ஒரு கலகலப்பனாக இருந்து கொண்டிருக்கும், கவர்ந்திருக்கக்கூடிய பேச்சாலும் கட்டுக்கடங்கான மகிழ்வுடனும் என்னை எந்த தருணமும் காப்பாற்றி மகிழக்கூடிய என் தந்தையின் மகிமையை பற்றி, எனக்குள் ஒரு தலைவன் என்ற இருந்து அவர் எனக்குள் பல தலைவர்களை அறிமுகம் செய்து என்னை விண்ணில் மிளிரவிட விண்ணிற்கு சென்று இடம் அமைத்துக் கொண்டிருக்கிறாரே, நீங்க நினைவில் இருக்கக்கூடிய அந்த அப்பா மாங்கனி என்று ஒரு முறை அவர் அழைத்தால் போதும். அப்படி அழைப்பதாகத்தான் எண்ணி எண்ணி நான் இடம் மகிழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என் காதரியே அவருக்கு அழைக்கும் அந்த குரல். ஆம், உங்களுக்கெல்லாம் ஒரு நினைவு சொல்கின்றேன். நீ எப்போது, அப்பா சொல்றான், நீ எப்போது விரும்பிய பெண்ணை யாராவது தன்னுடைய காதலியை காட்ட செல்வாரா? காதலியை காட்டுவதற்காக செல்கிறார். அந்த காதலி என் அம்மா அல்ல, அது காதலி மட்டுமே. என் அம்மா எனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய சொத்து, புரிகிறதா? நீ எப்போது விரும்பிய பெண்ணை எனக்கு காட்டவே, எனக்கும் உன்னிடம் மறைப்பதற்கு எதுவும் இல்லை என்பது போலவே எனக்கும் உன்னிடம் எதுவும் இல்லை அப்பா. என்னுடைய அண்ணனாக ஏற்று ரபிக்கு ராஜா அவர்களை நான் உன்னை அழைத்து சென்று அவர் கரமதில் ராக்கி கட்டிய தருணம் இப்போது ஏன் அந்த நினைவு என்று நீங்கள் கேட்கலாம். நேற்று இரவு 27ஆம் கிழமை. ஆம், அனைவருக்கும் ஈது முபாரக். இன்று இஸ்லாமிய பெருமக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சிறப்பு தினம். அதனால் நானும் அணிந்துள்ளேன் புத்தாடை. ஏனெனில் எம்மதமும் சம்மதம், எனக்கு அதனை நீ ஏற்பாய் என்று சொல்லிக் கொடுத்த அந்த விடயம் எனக்குள் நினைவு வருகிறது அப்பா.
இன்றோ 27ஆம் கிழமை நோன்பு. நான் உடுத்தி உள்ள ஆடையோ புத்தாடை. இன்று ஏழைகளின் பசி என்ன என்று உணர்வதற்காக இன்று ஒரு நாள் மட்டும் நான் நோன்பு நோக்கும் அந்த தருணம். காலை எழுந்தேன், குளித்தேன், தொழுதேன், இதோ உங்கள் முன் அமர்ந்திருக்கிறேன். அனைத்து உறவுகளுக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்ற துவாவுடன். ஆம், அந்த நபிகள் நாயகம் சொல்லிய அந்த வார்த்தைகளையும் எல்லா பெருநாளும் அனைத்து மதத்தினர் ஊடே நீ ஒத்த கருத்து வேண்டும் என்று ஒருமைப்பாட்டினை வலியுறுத்தினாயே, அங்கு நிற்கிறாய் அப்பா. நீ வில்லில் புறப்பட்ட அம்பன எனது மனதில் நீ ஒரு பெரிய செம்மல். ஒரு சமயம் நீ ஒரு மாணவன் படிப்பை இடையில் நிறுத்த அவர்கள் தந்தை உன்னிடம் வந்து முறையிட அதனை நீ கையாண்ட விதம் என் கண்களில் கருவிழி என கலந்ததப்பா. என்னவென்றால், இன்று கிடைக்கும் அவன் ஓர் உணவு விடுதியில் போய் வேலை செய்யக்கூடிய மாலை வேளையில் கிடைக்கக்கூடிய 10 ரூபாய்க்கு அவன் மிகமாக அகமகிழ்ந்து சென்றானே. அந்த 10 ரூபாய் நீ பெரிதான எண்ணி நாளை கிடைக்கும் மிகப்பெரிய ரூபாயான 10 ரூபாயை தவற விட்டு விடாதே, போய் வா என்று கூறிய விதம், இதனை இவன் கண் விடல் என்பதற்கு நீயும் ஒரு சீன சுவராய், மிகப்பெரிய சீன பெருஞ்சுவராய், உயரமே இல்லாத தாயின் கருவறையாய் அங்கு நீ மிளிர்ந்தாயே. அதனை எண்ணி நான் மகிழ்கின்றேன் அப்பா. எனக்குள் இருக்கும் இந்த தலைவரை பற்றி நான் நினைத்து மகனாக மகிழ்கின்றேன். ஆம், நீ ஒரு தலைவன் என்பவன் எவன்? ஒரு தலைவன் என்பவன் அவனுக்குள்ளாக இருக்கக்கூடிய அத்துணை தலைமை பண்புகளையும் உள்ளடக்கிய மிகப்பெரிய ஒரு மாமனிதனாக இந்த உலகத்தில் வளம் பெற வேண்டும், மக்களுக்கு நல்ல குணங்களை எல்லாம் சொல்லித்தர வேண்டும் என்ற அந்த உள்ளார்ந்த பேராற்றல் அவனை இங்கு வெளிக்கொணர்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த ஆசிரியர்கள், பெற்றோர்கள், நலம் விரும்பிகள், நண்பர்கள், சக பயணிகள் என்றெல்லாம் நாம் வைத்துக் கொள்ளலாம். குழந்தைகள் கூட சில நேரம் சிறு துரும்பு பல்குத்த உதவும் போல நமக்கெல்லாம் குதூகலமான வாய்ப்புகளை எல்லாம் அவர்களுடைய எண்ணிக்கையில் கிடைக்கும். ஆம், சில நேரம் அது மிளிரும். கேட்டு பாருங்களேன், அவங்க கிட்ட பேசுறப்ப எத்தனையோ விடயங்கள் கிடைக்கும். நான் இப்படித்தான் இந்த குழந்தை அம்மா ஒவ்வொரு விடயங்களை சொல்லும் பொழுது அது வித்தியாசமான நோக்கில் இருக்கும். இவர்கள் எல்லாம் இப்படி யோசிப்பார்களா என்ற அளவுக்கு அவர்கள் யோசிக்கக்கூடிய ஒரு வல்லமையாக இருக்கும். அதனால ஒரு தலைவன் என்பவர் மிகப்பெரிய நாட்டுல வளர்ந்து உலகத்தை போராடி பாராட்டி சீராட்டி வளர்த்த அந்த தலைவனிடம் மட்டும் இருக்க போவதில்லை. நம்முடைய குடும்பத்தில் உலாவக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசிகள், சமுதாயத்தில் உலாவக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசிகளின் உள்ளார்ந்த அந்த பண்பினை பாருங்கள். அதனூடே கிடைக்கக்கூடிய அத்தகைய நற்பண்புகளை நீங்களும் அதனை இந்த நற்புணரி வாயிலாக எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படி எடுத்துக்கொள்ளும் அந்த பயணம், அதனுடைய நீங்க கிடைக்கக்கூடிய அந்த விடயம், அதன் மூலமாக நீங்கள் அதனை எடுத்து ஏற்றுக்கொண்டு மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நேரங்களில் எல்லாம் நாமெல்லாம் சோர்ந்து விடும் பொழுது நாம் ஏதாவது பேச்சு போட்டி, கட்டுரை போட்டியிலெல்லாம் அன்று கல்வி அமைச்சரின் கரமதில் பரிசு பெற்ற தருணத்தில் அவர் எழுதி கொடுத்த அந்த கட்டுரை வரிகளும் அவர் சொல்லிக் கொடுத்த அந்த பேச்சு வரிகளும் அந்த முகம் பார்க்கும் கண்ணாடியின் வழியாக பேசி பயிற்சி பெற்ற அந்த தருணங்கள் எல்லாம் நினைவிருக்கிறதே. அதனெல்லாம் அடித்தளம் தான் இன்று பேசிக் கொண்டிருக்கும் இந்த பேச்சின் அந்த அடித்தள வேரை பற்றித்தான் இங்கு நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். ஆம், கண்ணுக்கு தெரியாத ஒரு சில விடயங்கள் இருக்கும். அந்த விடயங்கள் எல்லாம் நம்ம அப்டிராக்ட்னு சொல்லுவோம். நேரம் தவறாமை பார்த்திருக்கீங்களா? ஆனா பார்க்க முடியாது. ஆனா செயல்படுத்தி இருக்கீங்களா? செயல்படுத்தி இருக்கோம். நேரம் தவறாமல் நேரத்தை கடைபிடிக்கும் பண்பு, ஒழுக்கம், அன்பு, இரக்கம், இப்படி எத்தனையோ பண்புகள் ஒரு தலைவனை படம் பிடித்து பண்பாடாய் அமைத்து கொடுக்க இந்த பிறவியில் கிடைத்த அந்த அதிசய பிறவிதான் அப்பா. அப்பப்பா உன் பெருமையை பற்றி நான் சொன்னேன் என்று நினைக்க வேண்டாம். அப்பப்பா சொல்லிய அந்த விடயங்கள் எல்லாம் நினைவுக்கு வரும்.
எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு சில விடயங்கள், ஒரு சில நேரங்கள்ல நம்ம எங்கேயாவது செல்லும் பொழுது நம்ம கிட்டக்க வந்து ஒரு கல்லூரிக்கு செல்றோம், ஒரு மாணவனை சேர்த்து விடுகின்றோம், இல்ல ஏதோ ஒரு தருணத்தில் நாம் செல்கின்றோம் என்றால் நம்மிடம் 2 வெள்ளைத்தாட்கள் இருக்க வேண்டும், ஒரு பேனா இருக்க வேண்டும், ஒரு குறிப்பிறை இருக்க வேண்டும். நம்முடைய நேரம் வந்து எப்பொழுதுமே சரியாக அமைந்துவிடும் என்று நாம் நினைக்க கூடாது. அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய கை பையில் வந்து நமக்கு ஒரு புத்தகமாவது நம்மளுடைய இருக்க வேண்டும். இன்று இந்த கையடக்க செல்பேசி, இந்த கையடக்க பேசியில் வந்து அலைபேசியில் நாம அத்தனை விஷயங்களையும் அடக்கி கொண்டு அந்த நேரத்தை நாம் வந்து செலவழிக்கலாம். அந்த புத்தகங்கள் வாசிக்கும் பொழுது நம்ம மூளையோட அந்த நரம்புகள் இப்படி இந்த புத்தகங்களை வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் அந்த ஏதோ ஒரு தருணத்தில் எங்கோ நாம் சுற்றுலா பயணம் செல்லும் பொழுது அன்று இரவு மட்டும் உணவு எடுத்து செல்லும் வழக்கம் இருக்கும் நம்மிடம். அப்படி உணவு எடுத்து செல்லும் பொழுது நமக்கு மட்டும் இல்லாமல் ஓரிரு நபர்களுக்காவது அல்லது ஒரு சற்றேறக்குறைய ஒரு குழந்தைக்காவது தருவதற்கான அந்த உணவும் தண்ணீரும் நம்மிடம் கூடுதலாக இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் அறிவுரை சொல்லி ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், ஒரு சமுதாயத்தில் எப்படி தலைமை பண்புடன் நடந்து கொள்ள வேண்டும், இப்பொழுது நடப்பதுதான் எப்பொழுதும் என்ற 5 வளையாதது 50 வளையுமா என்பதற்கு இணங்க அவர் சொல்லிக் கொடுத்த பாடங்கள் எக்கச்சக்க. அவற்றை பற்றி ஒரு கவிதையாக சொல்வதற்கு இங்கு சில வரிகள் தான் எனக்கு கிடைத்து என் கரம் அதில் பிடித்து இந்த மையூட்டியில் நான் எழுதி கொண்டிருந்தேன். அதனெல்லாம் நான் இன்று உங்களுக்கு கவிதை வரிகளாக என் கவிதையின் வழியே எனக்கு கவிதையாக இருந்த கவிதை வரிகளில் ஒளிந்திருந்த எனது அப்பா, எனது உள்ளார்ந்த அந்த தலைவன், அவர் சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு தருணம் ஒரு குறுகிய வட்டமாக என்று நினைக்காதீர்கள். அந்த அப்பா என்ற அந்த சொந்தத்தை அவர் ஒவ்வொரு தருணமும் 1-2 தான் நான் இங்கு சொல்லிவிட்டு இருக்கின்றேன். இன்னும் சொற்கள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் சொற்ப நேரத்தில் நான் இதை உரையாற்றுவதற்காக சொற்களை கொஞ்சமாகத்தான் எடுத்து பயன்படுத்தி இருக்கின்றேன் என்ற அகமகிழ்வில் நான் இருக்கின்றேன். நீங்கள் எல்லாம் நினைக்கலாம், ஒரு பெண் பிள்ளைக்கு வந்து அப்பா வந்து மிக பெரிது என்று நினைக்கலாம். ஆனா ஒரு ஆண் பிள்ளைக்கு கூட அவருடைய அப்பா அதிகமான ஒரு விடயமாகத்தான் இருப்பார். ஏனென்றால் நம்மளுடைய உதரத்திற்கு காரணமாக இருந்த தாய் தந்தையரில் ஒருவரை பற்றி பேசும் பொழுது அவர் காட்டி வளர்த்த இந்த சமுதாயத்தில் நான் கற்றுக்கொண்ட காந்தி, நேரு, பெரியார் இப்படி போன்ற தலைவர்கள் எல்லாம் இருந்து பாடல் வரிகளாக இருந்த பாரதியார், பாரதிதாசன், இன்னும் எத்தனையோ நபர்களை நான் இங்கு சொல்ல வேண்டும். மேத்தா, கவியரசு, இன்றளவும் நான் ஒரு ஆடை அலங்காரங்களை, ஒரு அழகான ஒரு புடவைகளை எல்லாம் அழகாக உடுத்தக்கூடிய வாய்ப்பில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய ருபலா என்ற ஒரு மேடம், அவர்களை எல்லாம் நான் இங்கு நினைவு கூடுவதற்கு, அவர்கள் எல்லாம் காட்டி வளர்த்த அந்த சமுதாயம். நான் இங்கு சென்று இருக்கிறேன், நான் இங்கு உட்கார்ந்து இருக்கிறேன், இந்த கடவுளை நீ தொழுதால் இது கிடைக்கும். அப்பா, நான் சரஸ்வதியை தொழுகின்றேன், சரஸ்வதியை தொழுதால் அவர் அதிகமான படிப்பு தருவாரா என்று கேட்கும் பொழுது அங்குதான் எனக்கு ஒரு நினைவு வந்தது. அப்பொழுது அந்த கூடலழகர் பெருமாள் கோயிலுக்கு கூட்டிட்டு போனார். அப்பொழுது, அப்பா நீங்கள் பெருமாள் என்பதால் எங்களை கூடலழகர் பெருமாள் கோயில் கூட்டிட்டு வரீங்களான்னு கேட்டேன். ஐயோ அப்படி எல்லாம் இல்லை, அங்கு நீங்கள் பாத்தீங்களா ஹயக்ரீவர் அப்படின்ற ஒரு ஆலயம் இருக்கும். ஹயக்ரீவர் யாரப்பா? சரஸ்வதிக்கு குருவாமா அப்படின்னா. சரஸ்வதிக்கு குருவா? அப்ப அந்த குருவுக்கே குரு இருப்பாங்களா? இன்று நான் ஆசிரியர், எனக்கு கற்றுத்தந்த அத்தனை ஆசிரியர்களும் ஒன்றாக சென்று நான் வகுப்பறைக்கு செல்லும் பொழுது எனக்கும் அவர் ஒரு தலைவர் இருந்திருப்பார்ல, குரு இருந்திருப்பார்ல. அப்படித்தான் சரஸ்வதிக்கும் ஒரு குரு, அவர் தான் ஹயக்ரீவர். அவரை பற்றி சொல்லும் பொழுது அவரை நாம் சின்ன விஷயத்திற்காக அவர் எப்பயும் சொல்லுவார், எப்பயும் வந்து நீ வந்து பேர்ட்ஸ்க்காக வந்து போராடக்கூடாது, அந்த ஸ்கைக்காக போராடணும்னு சொல்லு. நாட் அ பேர்ட்ஸ், சுட் அ ஸ்கை அப்படின்னு, அந்த வானத்தை நோக்கி சுடும், அங்க வானத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பறவைக்காக நீ வந்து செயல்படக்கூடாதுன்றது சொல்லும் பொழுது அது மாதிரி இந்த சரஸ்வதியுடைய குரு. அப்ப அவரை நான் வந்து கும்பிடுகிறேனே, அவரை நான் வழிபடுகின்றேன். அப்படி அவரை தொழும் பொழுது எனக்கு சில மாற்றங்கள் கிடைத்தது என்பதை நான் இங்கு சொல்கின்றேன். நான் மத வாரியாக எதையும் நான் சொல்ல வரவில்லை. அந்த நம்பிக்கை, அப்படிப்பட்ட ஒரு விடயம் நம்முள்ளே எழும் பொழுது
அது இத்தகைய பெரு விடயத்தெல்லாம் தந்துள்ளது என்பதை நான் நினைக்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு நான் கூற வருகின்றேன். ஏன்னா ஒவ்வொரு தருணமும் நாம் ஒரு தலைவரைத்தான் உள்ளார்ந்து நாம் மிகப்பெரிய இவன் பித்தன் அல்லவா, இவன் சிவாஜியின் ஃபேனு, இவன் ரசிகர் மன்றமே சிவாஜிக்கு தான் வைப்பான், ரஜினிக்கு தான் வைப்பான், இவன் எப்ப பார்த்தாலும் அல்டிமேட் அஜித் தான் சொல்லுவான். இப்படி ஒவ்வொன்றாக நம்ம அவனை சொல்லும் பொழுது அவனுக்குள்ள ஒரு தலைவனை நினைத்து கொண்டு அவன் பைக் ரைட் பண்ணும் போதும் சரி, ஒரு பையனை பாத்தீங்கன்னா தெரியும், அவன் நிக்கிற ஸ்டைலும் சரி, அவன் போறது, அவன் கண்ணாடியை பாக்குறது, அவன் செய்யறது யாராக எண்ணி போறான் அப்படின்னு. இப்ப வேட்டைக்கார படத்துல பார்க்கும் பொழுது விஜய் செய்வாரு, அவர் அந்த இன்ஸ்பெக்டரே தன்னுடைய குருவாக எண்ணி அவரு போலீஸ் ரவி அப்படின்னு பேரை வச்சுக்கிட்டு அவர் வளம் பெறுவதெல்லாம் பார்க்கும் பொழுது அதனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தன்மை, அந்த பண்பு எனக்குள்ளக்க மல்டி பர்சனாலிட்டி அப்படின்ற ஒரு விடயம் இருக்கு என்பதை எனக்கெல்லாம் தூண்டிவிட்டு அந்த விளக்கு இன்றும் எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த எரிந்து கொண்டிருக்கிற அந்த தீபத்தினால் கிடைக்கக்கூடிய வெளிச்சத்தில் சிலர் அவர்களின் இருட்டினை அகற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு அடித்தளமாக இருந்தது எனது அப்பா. அவரே என்னுடைய இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களை வெளிக்கொணர்வதற்கான காரணமாக இருந்த அந்த சின்ன அந்த தூண்டுதல் என்பதை நான் இங்கு பெருமிதமாக சொல்லி, நற்புலரி தளத்தில் இதுவரை பயணித்துக் கொண்டிருக்கும், இன்றும் பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும், அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய முத்தாய்ப்பான வணக்கத்தை நான் கூறுகின்றேன். நாளையும் நாம் ஒரு தலைவரை பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம இந்த மாதத்துல அழகான ஒரு தலைப்பு, இந்த தலைப்பை நான் கொடுத்த உடனே நான் பேர் தந்திருக்கணும். ஆனா நான் ஏன் தரலைன்னா, எனக்குள்ள எந்த தலைவர் அதிகமாக மிளிர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் நிச்சயமா அந்த தலைப்பை என்று நான் கண்டனோ அன்றிருந்து நான் புடம் போட்டுக்கொண்டே இருக்கிறேன். அப்படிப்பட்ட விடயத்தில் எனது அப்பாவை பற்றியும் எனக்குள்ள இருக்கக்கூடிய அதனை தூண்டிவிட்ட அந்த தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க என்பதை நான் சொல்லி இந்த வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்து என்னுடைய கவிதையை வாசித்து என்னுடைய அனுபவங்களை செய்த திருப்தியில் இடம் சார்கின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப ஒரு அருமையான ப்ரெசன்டேஷன். கவிதை உங்களுக்கே உள்ள ஸ்டைலில் கவிதை, தமிழ் சொற்பொழிவு எல்லாத்தையும் கலந்து கொடுத்துருக்கீங்க. ஃபீட்பேக் சொல்ல விரும்புகிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வீரசேகரன் சார், நீங்கள் அன்மியூட் பண்ணி பேசலாம். காண மயிலாட கண்டிருந்த வாங்கோலி தானும் அதுவாக தன் பொல்லா சிறகை விரித்தாடி என்பது போல் கவிதை மழை பொழிந்த அம்மா உன் முன்னால் கவிதை என்றால் என்ன விலை என்று கேட்கும் நானும் ஓர் கவிதை பாட விளைகின்றேன். அம்மா அம்மா அம்மா. என்னரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் உன்னத இமயமலை போல் ஓங்கிடும் கீர்த்து இற்று என்று மாற்றோர் இயம்ப கேட்டிடல் என்னாலோ என்ற பாரதிதாசன் பிறந்த நாளையும் அந்த நாளோடு குறித்து வைத்துக் கொள்ளம்மா. நீ குறித்த நாளிலே 2/10/1969 14/11/89 இன்றைய நாளாம் 7/4/24 இதையும் குறித்து வைத்துக் கொள்ளம்மா. அப்பப்பா அம்மம்மா, என்ன கவிதை இது! எங்களை எல்லாம் மாட்டிவிட நீ முயன்றாய். நீதான் அப்பாவின் கோண்டு போலும் நாங்களெல்லாம் அப்பாவை ஒன்றும் சொல்லாத ஆட்கள் போலும் எண்ணினாய். ஆனால் நாங்களும் அப்பா கோண்டுகள் தான். அப்பப்பா, அப்பா இஸ் மை ஒன்லி ஒன் அண்ட் ஹீரோ என்றாய். அது இல்லை என்றால் நாங்களும் எல்லோரும் ஜீரோவாகி விடுவோம். எங்களுக்கும் அப்பா ஹீரோ தான், நாங்களும் ஹீரோ தான். எனவே வாலிய நீடு வளர்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் வீரசேகரன் சார், நன்றி. அடுத்ததாக அருணகிரி சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். அனைவருக்கும் நட்புலரி வணக்கம். மேடம். அப்பாவின் தோள்களில் அமர்ந்து சாமியை பார்த்தோம், பின்புதான் தெரிந்தது நாம் அமர்ந்திருந்ததே சாமியின் தோல் தான் என்று. உங்கள் கவிதை நடை மிக அருமை. காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான், கொண்ட கருணையினால் எங்கள் நெஞ்சில் இறைந்தான் என்று அறிஞர் அண்ணாவையும் தொட்டு சென்ற விதம் மிக அருமை. வாழ்த்துக்கள் மேடம். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ அருணகிரி சார். வேறு யாரும் ஃபீட்பேக் வழங்க விரும்புனீங்கன்னா அன்மியூட் பண்ணி பேசலாம்.
வேறு யாரும் ஃபீட்பேக் வழங்க விரும்புகிறீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ். மேஜர் சார் ப்ளீஸ். எஸ் சார், மேஜர் சார் ப்ளீஸ். பேசலாமா? மேஜர் சார் ப்ளீஸ் சார், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிச்சயதேவி மேடம், ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. அது உங்களுக்கு சிறப்பு என்னென்னா, வாழ்க்கையில் நடந்து ரொம்ப ரொம்ப தலைமை பண்புகள் உண்டான சுவையான நிகழ்ச்சிகளை கவிதை வடிவில் தொகுத்து தந்தீங்க. நீங்கள் ராஜபாளையம் பஸ் ஸ்டாண்டில் இந்த பலகார கடையில் இருக்கிற ஆளை கரெக்டாக சமயோசிதமாக ரொம்ப அற்புதமாக நீங்கள் அந்த ஆளை டேக்கிள் பண்ணதாகட்டும், உங்கள் வாழ்க்கையில் நடந்த இன்னல்களை அந்த பஸ்ஸுக்குள்ளே உட்கார்ந்ததாகட்டும், நல்ல அழகான தருணங்களை தலைமை பண்புகளுக்கு அழகாக இணைச்சிங்க. ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. உங்களோட தமிழ், உங்களோட உச்சரிப்பு, அப்புறம் அந்த கோர்வையாக நீங்கள் சொன்ன விதம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. ரொம்ப அருமை. அந்த புல்லுக்கு ஆகிய பசிமா போல என்னையும் அந்த நடுவில் ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணீங்க. அதுவும் ரொம்ப சிறப்பாக இருந்தது. நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் மேலே மேலே தலைமை பண்புகளை நல்லா வளர்த்துக்கணும். சமுதாயத்தில் ஒரு நல்ல தலைவிக்கு ஏற்ற ஒரு நல்ல மாடலாக, ஒரு நல்ல பெண் தலைவியாக நீங்கள் திகழணும். நன்றி, பாராட்டு, வாழ்க்கை மேடம். ரொம்ப சிறப்பாக. வணக்கம். தேங்க்யூ மேஜர் சார், தேங்க்யூ. விவேகானந்தன் சார், நீங்கள் அன்வைட் பண்ணி பேசலாம் சார். விவேகானந்தன் சார், நீங்கள் அன்பீஸ் அப்படின்ட்டு இருக்கிறதுல நீங்கள் தானே சார்? ஓகே. அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நற்புலரியில் இன்னைக்கு ரொம்ப இந்த மாத தலைப்பு ரொம்ப சிறப்பான தலைப்பு. எனக்குள் ஒரு தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு எடுத்து இன்னைக்கு பேசின அம்மையா இருக்கின்றது. வாழ்த்துக்கள். ஏன்னா ஆரம்ப காலத்தில் அவங்களுடைய வாழ்க்கையிலோட தொடக்கத்திலேருந்து இன்று வரைக்கும் வாழ்க்கையில நடந்த அனைத்து தருணங்களையும் அதை ஒரு பூ எடுத்து மாலையா கட்டி நம்ம நற்புலரிக்கு ஒரு மாலையா கொடுத்தது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. இன்னும் அவங்க வாழ்க்கையில அவங்களுக்குள்ள இருக்க தலைவரை வெளியே கொண்டாந்து, அந்த தலைமைத்துவத்தை வெளியே கொண்டாந்து வாழ்க்கையில முன்மேலும் உயரணும் அப்படின்றது என்னுடைய வாழ்த்துக்கள். நற்புலரி அணிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி நன்றி விவேகானந்தன் சார். தாமோதரன் சார், நீங்கள் அன்வைட் பண்ணி பேசலாம் சார். நற்புலரி காலை வணக்கம். ஒரு புயல் இசை ஓய்ந்தது போல நித்யாதேவி மேடம் அவர்கள் தந்தையை பற்றி இவ்வளவு சிறப்பாக, இவ்வளவு 20 நிமிஷம் அவர்கள் தந்தையை பற்றி மிக சிறப்பாக பேசில் இவ்வளவு வேகம், தந்தை மேல் அவ்வளவு பற்றி, அவ்வளவு பாசம், தாயை பற்றி கூறவில்லையே மேடம். நன்றி. உங்களுடைய நானும் என்னுடைய தந்தைக்கு நான் கட்டுப்பட்டவன் தான். என்னோட தந்தையை தினமும் காலையில் எழுந்தவன் தந்தையின் முகத்தில் விழிப்பதுதான் என்னுடைய முதல் பணி. என்னுடைய உள்ளிருக்கும் கருத்துக்களை இன்று நீங்கள் புயல் போல என்னை கலப்பி விட்டீர்கள். நன்றி மேடம். என்னுடைய தந்தைக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, உங்கள் தந்தையும் நீங்கள் சிறப்பாக வணங்கும் உங்கள் தந்தைக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி மேடம். குஷ்புவுக்கும் கோயில் கட்டியவர்கள் நாங்கள். எங்க ஊர்ல இப்ப அவங்க அப்பா அம்மாவுக்கு கோயில் கட்டியிருக்காங்க சார். கேளம்பாக்கத்துல அவங்க அப்பா அம்மாவுக்கு கோயில் கட்டியிருக்காங்க. மெயின் ரோட்டே இருக்கு. நன்றி நன்றி தாமோதரன் சார். திலகம் மேம், நீங்கள் அன்வைட் பண்ணி பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். பெண்ணே, பேரிலம் பெண்ணே, உன் தலைவனை, தலையாய தலைமகனை, உன் அறிவாள் நீர் வியந்து எடுத்து இயம்பியது இத்தலம் அல்ல எத்தல. வேறு யாரும் ஃபீட்பேக் பண்ண விரும்புகிறீங்களா? அன்வைட் பண்ணி பேசலாம், ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். நன்றி மேடம். இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருந்துச்சு. உங்களோட ஸ்டைல் சொன்ன மாதிரி சொற்பொழிவுகளோட
இந்த கவிதைகளோட எல்லாரும் ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. மிக்க நன்றி மேம். அதாவது இந்த தலைப்புக்கு ஏற்ற வகையில் ஒரு சிலரே வழங்கி வர்ற வகையில் உங்களோட இந்த செஷனுமே இந்த தலைப்புக்கு ரிலேட்டடாக உங்களுக்குள்ளே இருக்கிற தலைமை பண்பு எப்படி வெளிவந்துச்சு, ஸோ அதுக்கு உங்களுடைய தந்தை அவரும் ஒரு தலைவராக இருந்து எப்படி உங்களோட தலைமை பண்பை வெளியே கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்றத ரொம்ப அருமையாக சொன்னீங்க. கூடவே இன்னொரு தலைவரும் உங்களுக்குள்ளே இருக்கிற தலைமை பண்பை வெளியே கொண்டுட்டு வந்துட்டுருக்காருன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கணவர் உங்களோட உரையாடி உங்களுக்குள்ளே இருக்கிற தலைமை பண்பை வெளியே கொண்டுட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களும் ஒரு நல்ல தலைவர்னு நான் நினைக்கிறேன். நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து வாங்க. மேலும் இதை போன்ற ஒரு நல்ல சொற்பொழிவுகளையும் செஷனையும் தினமும் நாம் கேட்போம். அனைவரும் தொடர்ந்து பயணிக்கவும். மேலும் ஒரு நல்ல ஆளுமையுடன் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.